وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1443 ரபியுல் அவ்வல் மாதம் 2ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் ஷேக் அப்துல் முஹ்சின் முஹம்மது அல் காசிம் அவர்கள் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களில் ஒன்று அல் ஹமீத் என்ற தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை முறையாக தக்வா செய்து கொள்ளுங்கள், இஸ்லாத்தின் கயிற்றை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹை பற்றிய அறிவு, அல்லாஹை பற்றி அறிந்து கொள்வதென்பது மார்க்கத்தின் அடிப்படையாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களுக்கு தன்னை அவனது அழகிய திருநாமங்களினூடாக, அவனது பண்பாடுகளூடாக மக்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அவனது திருநாமங்களையும் பண்புகளையும் செயல்பாடுகளையும் ஹலால் ஹராம் பற்றி கூறக்கூடிய வசனங்களை விட அதிகமாக கூறியிருப்பதை நாம் காணலாம். அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் ஹமீத். இந்த அல் ஹமீத் என்ற பெயர் அவனுக்கே உரிய புகழுக்குரிய ஒரு பெயராக இருக்கிறது. இந்த புகழ் எதனை எதிர்பார்த்திருக்கிறதோ அது அவனுக்கே சொந்தமானது. அந்த புகழப்படக்கூடிய மனிதன் யாராலும் புகழப்படாவிட்டாலும் கூட அவன் இயற்கையிலே புகழுக்குரியவனாக, புகழுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். அல் ஹமீத் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே மகிமை, அரசாட்சி, அதே போன்று ஞானம் போன்ற பல பெயர்களுடன் இணைத்து கூறுவதை நாம் காணலாம். அல்லாஹ்வை புகழ்வதென்பது, அல்லாஹ்வை புகழ்வது, அதாவது அவனது பரிசுத்தமான பண்பாடுகளை கொண்டு புகழ்வது, அவனுடைய பரிசுத்தமான செயல்பாடுகள் எல்லாம் முழுமையானது என்பதை கொண்டு புகழ்வதாகும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அழகிய விடயங்களை அவனை மகிமைப்படுத்தி அவனை நேசம் கொண்டு அவைகளை மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்வதென்பதும் அல்லாஹை புகழ்வதாகத்தான் கருதப்படும். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது செயல்பாடுகளினூடாக, அவனுடைய மகிமைப்படுத்தலினூடாக, அவனது உபகாரங்களினூடாக படைப்பினங்களுடன் எவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்று கூறுவதும் அல்லாஹை புகழக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக அல்லாஹ் அவனை புகழ்வதை அவன் விரும்புகிறான். தன்னை தானே புகழப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வே தன்னை புகழ்ந்திருப்பதை நாம் காணலாம். அவன் புகழை விரும்பக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்வதிலே மிகவும் அதாவது மேன்மை மிக்கவனாக அல்லாஹ் இருக்கிறான். புகழப்படுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் மேன்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய புகழை யாரும் எண்ணி அங்கே கணக்கெடுத்து முடித்துவிட முடியாது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வை புகழ்வதை பற்றி அல்லாஹ் நேசிப்பதை போன்று வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் கூறுகின்ற போது, உண்மையிலே அல்லாஹுடைய புகழ், அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துவது என்பதுடைய யதார்த்தம் என்னவென்றால், அடியார்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். அதன் காரணமாக அந்த புகழக்கூடிய அடியார்கள் நன்மை பெறுவார்கள், அவர்கள் பயன் பெறுவார்கள். ஆனால் அல்லாஹோ உலகத்தாரின் புகழை விட்டு தேவையற்றவனாக இருக்கிறான். எனவே அடியார்கள் புகழ்வதென்பது அல்லாஹுக்கு எந்த மேன்மைகளையோ அல்லது பயன்பாடுகளையோ அல்லது புகழாமல் இருப்பதனூடாக எந்த தீங்கையும் ஏற்படுத்திவிடப் போவதில்லை. மாறாக படைப்பினங்கள் அல்லாஹை புகழ்வதனூடாக அவர்கள்தான் கூலி கொடுக்கப்படுவார்கள், அவர்கள்தான் நன்மைக்குரியவர்களாக மாறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புகழின் மகிமை காரணமாகத்தான் அல் குர்ஆனிலே 5 சூறாக்கள் இந்த அல் ஹம்த்
புகழ் என்ற புகழ் என்ற இந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பித்திருப்பதை நாம் காணலாம். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல் குர்ஆனின் முதலாவது அத்தியாயம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இரண்டாவதாக சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம், மூன்றாவது சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயம், 4வது சூரத்து சபா 34வது அத்தியாயம், 5வது சூரத்து ஃபாத்திர் 35வது அத்தியாயம். இந்த 5 அத்தியாயங்களும் அல்ஹம்து என்ற அந்த புகழ் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிப்பதை நாம் காணலாம். காரணம், அவ்வளவு புகழ் ஹம்த் என்பது மகிமைக்குரியதாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு அல் குர்ஆனிலே புகழ் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பம் செய்து அங்கே வானங்கள் பூமியை படைத்தவன் அல்லாஹ், அல் குர்ஆனை இறக்கி வைத்தவன் அல்லாஹ், தூதர்களை அனுப்பி வைத்தவன் அல்லாஹ், உயிர்ப்பிப்பவன் மரணிக்க செய்பவன் அல்லாஹ் போன்ற பல விடயங்களை இந்த ஹம்து என்ற வார்த்தைக்கு பின்னால் தொடராக கூறியிருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதாவது படைத்து பரிபாலிப்பதிலே அவன் தனித்துவமானவன், ஒருமை, அதாவது ஒருத்தன், அவன் தனித்தவன் என்ற அந்த வார்த்தையை கூறி புகழ்வதை நாம் காணலாம். அதே போன்று அரிஷை சுமந்திருக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அரிஷை சுமந்திருக்கக்கூடிய அந்த வானவர்களும் அவர்களை சூழால் உள்ளவர்களும் அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மோமீன்களுக்கு அவர்கள் பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வானவர்கள் அனைவர்களும் வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்புடைய புகழை கொண்டு துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்றுதான் நபிமார்கள், எல்லா நபிமார்களும் அல்லாஹுடைய புகழை அவர்களுடைய நிலைகளுக்கு ஏற்பட பலதரப்பட்ட நிலைகளில் அல்லாஹை புகழ்ந்திருப்பதை காணலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான், அங்கே இறை நிராகரிப்பாளர்களுக்கு மாற்றமாக அங்கே கப்பலை செய்து, அதாவது மழை நீரிலே அந்த கப்பல் சமநிலையை அடைந்ததற்கு பின்னால், அதாவது அந்த கப்பலிலே ஏறிய மக்கள் அந்த கப்பல் நீரிலே சமநிலைக்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் கூறுகிறான், ஃபகுல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தை விட்டும் எங்களை பாதுகாத்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் அங்கே கட்டளையிடுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அல்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக், அதாவது வயோ பருவத்திலே இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற 2 குழந்தைகளையும் அன்பளிப்பாக தந்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று கூறுகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபல்லலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன், முஃமின்களான அடியார்களில் அநேகரை விட எங்களை மேன்மையாக்கி வைத்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அவர்கள் புகழ்கிறார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், குல், நபியே சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று சொல்லுங்கள், வஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா, அடியார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதே போன்றுதான் அடியார்களை அல்லாஹ் கட்டளையிடுகிறான், வகுலில் ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுங்கள், சயுரீக்கும் ஆயாத்திஹி ஃபதஅரிஃபூனஹா, அல்லாஹ் உங்களுக்கு அவனது அத்தாட்சிகளை காண்பிப்பான், அதனூடாக அவைகளை அறிந்து கொள்வீர்கள் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக வெளிப்படையாக அல்லாஹை புகழக்கூடிய விடயங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது வெளிரங்கமான சில புகழ்வதின் சில வெளிப்பாடுகளை எடுத்துக் கொள்வோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்கள் இறை விசுவாசிகளை பற்றி கூறும்போது அவர்கள் அல்லாஹை புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அத்தாயிபூன், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவார்கள், அல் ஆபிதூன், அல்லாஹை வணங்குவார்கள், அல் ஹாமிதூன், அல்லாஹை புகழ்வார்கள் என்று முஃமின்களுடைய பண்பை பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. அது மாத்திரமல்ல,
இடி அல்லாஹுவை கொண்டு புகழ்கிறது. வானவர்கள் அச்சத்தின் காரணமாக அல்லாஹை புகழ்கிறார்கள். இந்த புகழ் என்பது எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் புகழப்பட வேண்டியவனாக இருக்கிறான். இதன் காரணமாகத்தான் காலை மாலையாகின்ற போதும் அல்லாஹ்வை துதியுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய புகழ் என்பது இந்த வானங்கள் பூமி அவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட எல்லா இடங்களிலும் இந்த பிரபஞ்சத்தில் அவனது புகழ் நிறைந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், உலகத்திலே எந்த படைப்பினமும் அல்லாஹ்வை துதி பாடாமல் இருக்கவில்லை, துதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தபிகை, அவர்களுடைய புகழை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ர் மிகவும் மகிமை மிக்கதாக இருக்கிறது. அல்லாஹுடைய நேசத்துக்குரியதாக இருக்கிறது. உண்மையிலே ஒரு அடியான் கூறக்கூடிய வார்த்தையிலே மிகவும் உரித்தானதாக, தனித்துவமானதாக, மிகவும் பொருத்தமானதாக இந்த வார்த்தை அமைந்திருப்பதை காணலாம். எனவே ஒரு அடியான் அவனது வாழ்விலே, பகலிலே, இரவு நேரங்களிலே, எல்லா நேரங்களிலும் இந்த புகழ் என்பது அவனுடன் பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த புகழ் என்பது அல்லாஹுடைய தௌஹீத், ஏகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய, ஏகத்துவத்துக்கு சான்றாக அமைந்திருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், ஹுவல் ஹை, அவன்தான் நித்திய ஜீவன், வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வை மார்க்கத்தை அவனுக்காக கலப்பற்றதாக ஆக்கி அவனிடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். எனவே அல்லாஹ்வை புகழ்வதென்பது அல்லாஹ்வை ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு, அல்லாஹ் தனித்தவன் என்பதை நிறுவுவதற்கான ஒரு சான்றாகவும் அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த புகழ் என்பது வணக்கங்களிலே பல இடங்களில் வந்திருப்பதை காணலாம். தொழுகையை நாம் ஆரம்பிக்கின்ற போது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை புகழ்ந்த நிலையிலே அங்கே ஆரம்பிக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவு பகலிலே, இரவு வேளைகளிலே, இரவு தொழுகையிலே இந்த வார்த்தையை, அதாவது தொழுகையை ஆரம்பிக்கின்ற வார்த்தைகளை பலவாறாக கூறியிருப்பதை நாம் காணலாம். அதே போன்றுதான் ஒரு மனிதர் தொழுகையிலே அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா என்ற வார்த்தையை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜிப்து லஹா, அதை நான் ஒரு அபூர்வமாக பார்க்கிறேன், வானங்களுடைய வாயில்கள் அவனுக்காக திறக்கப்பட்டு விட்டது என்று அவன் இறைவனை புகழ்ந்ததின் காரணமாக நபி அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் தொழுகையிலே ஆரம்பமாக ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்துக்கொண்டால் அல்ஹம்து, புகழ் என்பதை கொண்டு ஆரம்பிக்கிறது. இந்த சூரா ஓதப்படவில்லை என்றால் தொழுகை முழுமை பெற மாட்டாது. அதே போன்று ருக்கூஇலிருந்து இஅ்திதாலுக்கு எழும்புகின்ற போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று புகழ்ந்த நிலையிலே எழும்புவதை காணலாம். அதே போன்றுதான் ஒரு அடியானுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹை புகழ்வதென்பது ஒரு தொடர்பான முக்கியமான விடயமாக அமைந்திருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகையுடைய உயிரோட்டம் அல்லாஹை புகழ்வதிலேதான் அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த புகழை பலவாறாக அதிகமாக கூறுவதை நாம் காணலாம். பல வகையாக அல்லாஹை புகழ்வதை காணலாம். எனவே இந்த புகழினூடாக அல்லாஹுடைய அருள், அவனது பரக்கத், அவனுடைய எல்லா விதமான உபகாரங்களை கொண்டும் அல்லாஹை புகழலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மனிதன் கூறிய வார்த்தை ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ் என்று கூறிய அந்த வார்த்தையை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அடியானை புகழ்ந்ததை காணலாம். அதாவது ஒரு மனிதன் இந்த வார்த்தையை 30 விடுத்தங்கள் கூறுகின்ற போது இதற்கான நன்மைகள் எவ்வாறு எழுதப்படும், எவ்வாறு பிரமாண்டமாக இருக்கும் என்ற பல விடயங்களை கூறியிருப்பதை காணலாம். அதே போன்றுதான் ஒரு அடியான் தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தையை நான் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனூடாக அவனுடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் அவைகளை இந்த திக்ருடைய புகழுடைய மகிமையின் காரணமாக
அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் ஹஜ்ஜிலே எத்தனையோ இடங்களில் அல்லாஹ்வை புகழக்கூடிய விடயங்களாகத்தான் இருக்கிறது. தல்பியாவை எடுத்துக்கொண்டால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இது போன்ற ஏராளமான விடயங்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துவது, அல்லாஹ்வை புகழ்வதாகத்தான் அங்கே இருக்கும். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், புகழும் அருளும் அரசாட்சியும் உனக்கே உரியது என்று ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுடைய வேளையிலே முழங்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் ஹுதுபா பிரசங்களை எடுத்துக்கொண்டால் அது வெள்ளிக்கிழமை ஹுதுபாக்களாக இருக்கலாம், பெருநாள் ஹுதுபாக்களாக இருக்கலாம், எந்த ஹுதுபாவாக இருந்தாலும் அங்கே அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்ற அந்த புகழை கொண்டுதான் ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹை புகழ்வது என்பது, அல்லாஹை மகிமைப்படுத்துவது என்பது பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கட்டாயமாக்கி இருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த மூன்றாவதாக திக்ருடைய இறை நினைவுடன் இருக்கக்கூடிய மஜ்லிஸ்களை எடுத்துக்கொண்டால் அது மகிமை மிக்கதாக இருக்கிறது. அந்த மஜ்லிஸ்களிலே வானவர்கள் சமூகம் தருகிறார்கள். அந்த அந்த இறை நினைவுடன், அதாவது அல்லாஹை புகழ்ந்த நிலையிலே ஆரம்பிக்கப்படுகின்ற போது அந்த பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனையாக அமைகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு அடியான் அவனது வணக்கங்களிலே எல்லா நிலைகளிலும் இந்த திக்ரை கட்டாயமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவனை ஒரு உடன் பிறந்ததாக, அந்த புகழ் என்பது அவனுடன் பின்னி பிணைந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உணவு அருந்தியதற்கு பின்னால் அல்லாஹை புகழ்வது, ஆடை அணிந்ததற்கு பின்னால் அல்லாஹை புகழ்வது, அவன் தும்மினால் கூட அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று கூறுவது, இவ்வாறாக பல இடங்களிலே புகழ்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிமைப்படுத்தி கூறியிருப்பதை காணலாம். அதே போன்றுதான் பிரயாணங்களிலே பயணத்திலிருந்து மீண்டு வருகின்ற போது நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே பயணத்திலிருந்து பிரிந்து, அதாவது மீண்டு வருகின்ற போது ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன், அந்த பயண துஆவை ஓதுவதற்கு பின்னால் இந்த திக்ரையும் தொடராக கூறுவதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறாக உண்டதற்கு பின்னால், குடித்ததற்கு பின்னால், ஆடை அணிந்ததற்கு பின்னால், தும்மியதற்கு பின்னால், பிரயாணத்திலிருந்து மீண்டு வருகின்ற போதெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்த நிலையே வருகின்ற போது அதற்கு பல சிறப்புகளை நபி அவர்கள் கூறியிருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ்வை புகழ்வதனுடைய சிறப்பை பற்றி பார்ப்போம் என்றால், நான்காவதாக அல்லாஹுடைய புகழை கூறுகின்ற போது பல மகிமைகளையும் பல வெகுமதிகளையும் பெற்றுக் கொள்வதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே உண்ணும் போது உண்டதற்கு பின்னால் அல்லாஹ்வை புகழ்வது, உறக்கத்திலிருந்து எழும்பியதற்கு பின்னால் அல்லாஹ்வை புகழ்வது, பயணத்திலிருந்து மீண்டு வருகின்ற போது அல்லாஹ்வை புகழ்வது, தும்மினால் அல்லாஹ்வை புகழ்வது போன்ற விடயங்களை இஸ்லாம் நமக்கு அடிப்படையிலே ஒரு வழிமுறையாக காட்டி தந்திருப்பதை காணலாம். நான்காவதாக அல்லாஹ்வை புகழ்வதனுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வசியத்து செய்திருக்கிறார்கள். அதாவது யார் படுக்கைக்காக சென்று அல்லாஹ்வை புகழ்ந்து, அதாவது 33 விடுத்தங்கள் கூற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் தூக்கத்திலிருந்து எழும்பியதற்கு பின்னால் அல்லாஹ் அந்த உறக்கத்திலிருந்து எழும்ப வைத்ததற்காக அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நிஷூர், அதாவது அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவன்தான் எங்களை, அதாவது அஹ்யானா பஅதமா அமாதனா, அதாவது தூங்கி உயிர்ப்பித்தவன், தூங்கி எழ வைத்தவனுக்கே எல்லா புகழும் அவனுக்கே என்று புகழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. இவ்வாறு அல்லாஹ்வை புகழ்வது என்பது அவனுடைய இருதயம், அதாவது விரிவடைவதற்கும் அவனுடைய கர்மங்கள் இலகுவாக அமைவதற்கும் ஒரு உதவியாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், وَلَقَدْ نَعْلَمُ أَنَّكَ يَضِيقُ صَدْرُكَ بِمَا يَقُولُونَ, உங்களை மறுத்து அவர்கள் புறக்கணிக்கக்கூடிய விடயங்களூடாக நீங்கள் கலக்கத்துக்குள்ளாவதை நாம் அறிகின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு நீங்கள் துதியுங்கள், அல்லாஹ்வை சிரம் சாய்க்கக்கூடியவர்கள் இருங்கள் என்று
அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹை துதிப்பதற்காக நாவுகள் அசைகின்ற போது ஒவ்வொரு அசைவுகளுக்கும் தர்மம் கொடுத்த நன்மை எழுதப்படுகின்றது. இவ்வாறாக அல்லாஹை புகழக்கூடிய ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புகழப்பட வேண்டிய என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், இந்த வார்த்தை என்பது வார்த்தைகளிலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த திக்ர் மிகவும் நேசத்துக்குரியதாக இருக்கிறது. எனவே இந்த திக்ருடைய பெருமதியை கூறுவோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நன்மைகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் இதற்காக வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ஒரு மனிதன் இந்த திக்ரை வழக்கமாக அவன் வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வான் என்றால், இந்த திக்ருகளை புகழ்வதை வழக்கமாக எடுத்துக்கொண்டவன் ஏனையவர்களை விட முந்தியவனாக வெற்றி பாதையிலே பயணிக்கக்கூடியவனாகத்தான் கருதப்படுவான். காலை மாலையிலே அல்லாஹ்வை 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லுகின்ற போது மறுமையிலே அவனை விட சிறப்பானவன் யாரும் இருக்க மாட்டான். இந்த வார்த்தைகளை அவனை விட அதிகமாக கூறியவனை தவிர என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே திக்ருடைய பெருமானங்கள் அதனுடைய மகிமைகளை நபி அவர்கள் பல இடங்களில் நமக்கு கூறி காட்டியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வை அதிகமாக புகழக்கூடியவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை நபி அவர்கள் மூலமாக முழுமைப்படுத்தியதற்கு பின்னால் அல்லாஹ் கூறுகிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உனது ரப்புடைய புகழை கொண்டு துதிப்பீராக, வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருவீராக என்று நபி அவர்களை அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் படைப்பினங்களிலே அல்லாஹை புகழ்வதிலே அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். நாளை மறுமையிலே மகாமன் மஹ்மூதா, அந்த புகழப்படக்கூடிய இடத்திலே நபி அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு லிவாவுல் ஹம்த், புகழுக்குரிய அந்த கொடி கொடுக்கப்படும். அந்த லிவாவுல் ஹம்த் என்ற கொடிக்கு கீழால் தான் அனைத்து படைப்பினங்களும் அந்த கொடியின் கீழால் தான் வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களை பற்றி, அவனுடைய படைப்பினங்களை பற்றி, படைத்தலை பற்றி கூறுகின்ற போது அவனை புகழ்ந்து கூறிவிட்டு இறுதியிலே அதை முடிக்கின்ற போது, அதாவது உலகத்தார்களுக்கு வகுலில் ஹம்துலில்லாஹ் வகீல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து ஆளக்கூடிய அல்லாஹுக்கு புகழனைத்தும் என்று இணைத்து கூறுவதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே உலகத்திலே உள்ள இந்த பிரபஞ்சத்திலே உள்ள அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த புகழ் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது. அதிகமாக புகழக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த புகழ் என்பது வானங்கள் பூமி அவ்விரண்டுக்கு மத்தியிலே மிக நிறைந்ததாக முழுமையானதாக இருக்கிறது. யாரெல்லாம் இதனை மறக்கிறார்களோ புறக்கணிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய அந்த புறக்கணிப்பை விட்டும் அல்லது புகழ்வதை விட்டும் எந்தவித தேவையற்றவனாகவும் இருக்கிறான். மறுத்தவர்கள் மறக்கலாம், அல்லாஹுக்கு எந்த குறையும் ஏற்பட போவதில்லை, அவனுடைய புகழிலே எந்த குறைவும் ஏற்பட போவதில்லை என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹை புகழ்வதென்பது, அல்லாஹை தஸ்பீஹ் செய்வது என்பது இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருப்பதை காணலாம். தஸ்பீஹ் செய்தாலும் அது அல்லாஹை புகழ்வது, அல் தஹ்மீத் அல்லாஹை புகழ்ந்தாலும் அல்லாஹை புகழ்வது என்று இரண்டு வார்த்தைகளும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருப்பதாக நாம் அறியலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழுக்குரியவன், அவன் அல் ஹமீத். எனவே இந்த புகழுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ்வை எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் அவனது பண்பாடுகளை கொண்டு அவனது திருநாமங்களை கொண்டு நாம் புகழ வேண்டும். புகழ்வதனூடாக அல்லாஹுக்கு எந்த மகிமைகளும் அதிகமாகிவிடப் போவதில்லை. மாறாக புகழக்கூடிய எமக்குத்தான் அருளும் அபிவிருத்தியும் நன்மையும் கூலியும் கிடைப்பதற்கு காரணமாக அமையும். எனவே அல் ஹமீத் என்ற அந்த புகழுக்குரிய அல்லாஹ்வை நமது மூச்சு இறுதி மூச்சு இருக்கும் வரை முறையாக புகழக்கூடிய அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய நன்மக்களாக
நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியராக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم